இங்க வந்து சொல்லி கொடுக்கறது வந்து தர்ராஜ் அங்கிள், பார்த்திபன் அண்ணா. எல்லாமே எந்த கண்ட்ரோல்ல நான் எங்கெல்லாம் பண்ண வச்சு ரோடே இல்லாத ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி ஒரு ஏரியாவுக்கு வந்து சோ எங்களுக்கு வந்து இப்ப எவ்வளவு பெரிய மோசமான ஹில்லா இருந்தா கூட மறுபடியும் ரிவர்ஸ் வராம எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, பொறுமை, ரொம்ப ரொம்ப பொறுமை. வரும்போது ஜீரோ ஓட்டவே தெரியாது. டிரைவிங் வந்தீங்கன்னா ஈஸியா டிரைவிங். ஹாய், என் பேர் திவ்யா. நான் வந்து ஸ்காட்லாண்ட்ல இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றேன். என் பேர் வெனிட்டா ஏஞ்சல். நான் திருநெல்வேலியில இருக்கேன். கூகுள்ல பார்த்து ரிவ்யூ பார்த்து தான் நான் வந்து கொஞ்சம் பெஸ்டா இருந்த சொல்லி வந்தேன். கார் டிரைவ் பண்ணோம் அப்படின்னு ரொம்ப வருஷமாவே ஆசையா இருந்துச்சு. ஆனா சில விஷயத்தால அப்படியே தள்ளி போச்சு. அது இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ஸ்கூல்ல ஜாயின் பண்றதால தான் அந்த விஷயம் தள்ளி போயிருக்குன்னு இப்ப நான் நினைக்கிறேன். வந்து கத்துக்கிட்டு கார் தனியா ஒரு சில நான் ஓட்டிடுவேன். அதுக்கு என்ன தேவை புரிஞ்சுக்கிட்டு எப்படி ஸ்டார்டிங் பேசிக் சொல்லிடுவேன். சுத்தமா டிரைவிங்கா என்ன ஐடியாவே இல்லாம தான் வந்து ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க. இங்க வந்து சொல்லி கொடுக்கறது வந்து தர்ராஜ் அங்கிள், பார்த்திபன் அண்ணா ரொம்ப நல்லா, ரொம்ப கன்வீனியன்ட்டா பாத்துக்கிட்டாங்க. எல்லாத்துலயுமே கோவப்படாம, இப்போ ஒரு மிஸ்டேக் பண்ணோம்னா நமக்கே ஆட்டோமேட்டிக்கா பயம் வந்துச்சு. ஆனா பயப்படாம பொறுமையா சொல்லி கொடுத்தாங்க அவங்க ரெண்டு பேருமே. வண்டி ஓட்டும் போது நல்லா ஃபீல்டாம தான் இருந்துச்சு. அவங்க ரைட் மட்டும் தான் பண்ணாங்க, ஓட்டுறதுல நான் தான். ஸ்டேரிங் எதுவுமே பிடிக்கல, நல்லா இருந்துச்சு. முக்கியமா வந்து கார் கண்ட்ரோல் வந்து அவங்ககிட்ட இருந்தாலுமே எங்களை வந்து இண்டிவிஜுவலா டிரைவ் பண்ற அளவுக்கு எங்களுக்கு கான்பிடன்ஸ் பில்ட் பண்ண கொடுத்தாங்க. எல்லாமே எந்த கண்ட்ரோல்ல நான் எங்கெல்லாம் பண்ண வச்சு இப்போ தனியா ஓட்ட சொல்ல நாங்கள் ஓட்டிட்டு போறது உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி கற்றுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் இந்த கேசி டிரைவிங் ஸ்கூல் வந்தீங்கன்னா கற்றுக்கலாம். ஒரு ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி டிரைவ் பண்ணும்போது எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டோம். அதுக்கேற்ற மாதிரியே ஒரு லொக்கேஷனுக்கு கூட்டிட்டு போய் ரொம்ப ட்ரிக்கியா பென்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ரொம்ப ரோடே இல்லாத ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு அங்க ரொம்ப மிடில்ல நிப்பாட்டி ரிவர்ஸ் வராம பைண்டிங் பாயிண்ட்ல கரெக்டா முன்னாடி நகர்ற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து இப்ப எவ்வளவு பெரிய மோசமான ஹில்லா இருந்தா கூட மறுபடியும் ரிவர்ஸ் வராம பின்னாடி இருக்கிற வண்டிக்கெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லாம சேஃப் ரெண்ட் எடுத்துட்டு போற மாதிரி எல்லாம் எங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணிருக்காங்க. டைம் வந்து அலாட் பண்ணி இந்த நேரம் டைம் லேட் ஆச்சுனாலும் அடுத்த நேரம் சரி வாங்க பாத்துக்கலாம், எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, பொறுமை, ரொம்ப ரொம்ப பொறுமையா சொல்லி கொடுத்தாங்க. வரும்போது ஜீரோ ஓட்டவே தெரியாது. டிரைவிங் ஸ்கூல்ல எங்க ஹீரோ இல்ல வண்டி ஓட்டு ஏற்கனவே நம்ம டிரைவிங் வரும்போது எப்படி ஓட்ட போகணுன்ற பயத்துல தான் நம்ம வந்துட்டு இருக்கோம். அதோட நம்ம வந்து ட்ரெயினர்ஸ் வந்து ஹார்ஷா இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் தான் நம்மளுக்கு அந்த பயம் இருக்கும். அதெல்லாம் இங்க கிடையவே கிடையாது. ஏன்னா அவ்வளோ பொலைட்டா ஜென்யூனா நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணுவாங்க. கேட்டவருக்கு நல்ல ரிவ்யூஸ் கிடைச்சிச்சு. அதே மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணது மாதிரி ஒரு மணிக்கு வர்த்தா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ரோட்ஸ், ரொம்ப ட்ரிக்கியான ஜங்ஷன்ஸ் எல்லா இடத்துலயுமே எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத இண்டிவிஜுவலா நம்மளாவே ஹேண்டில் பண்ற அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் வர அளவுக்கு இவங்க ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இங்க ரெண்டு ட்ரைனர்ஸ் இருக்காங்க, ஒரு சீனியர் ட்ரைனர், ஒரு யங்கர் ட்ரைனர். சீனியர் ட்ரைனர் வந்து நம்மள அந்த டைம் கூட்டிட்டு போயிட்டு கரெக்டா எந்த மிஸ்டேக் பண்ணமோ அதெல்லாம் கைட் பண்ணி கூட்டு வந்துருவாங்க. இன்னொரு யங்கர் ட்ரைனர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ரோட் நீங்க கூட்டு போங்க அப்படின்னு அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. பிளஸ் அவர் வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட விடவே மாட்டாரு. திரும்ப அந்த தப்பை கரெக்ட் பண்ற வரைக்கும் நம்மள 1 hour ஆனா கூட அதை ஓட்ட விட்டு திரும்ப நம்ம கரெக்டா ஓட்டினாதான் நம்ம திரும்ப வந்து விடுவாரு. அந்த அளவு இன்னொரு டிரைவர் இருக்காரு. ஸோ நீங்க தைரியமா அந்த கேசி டிரைவிங் வந்தீங்கன்னா நல்லா கத்துக்கிட்டு நீங்க தனியா கார் எடுத்துட்டு போறது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இதாகும். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க வந்து கத்துக்கிட்டதுக்கு. கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணுங்க. நீங்களும் என்ன விட அதிகமாவே நீங்க டிரைவிங் வந்து கத்துக்கலாம். டிரைவிங் ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னா ஈஸியா டிரைவிங் கத்துக்கலாம். கேசி டிரைவிங் வந்தீங்கன்னா ஈஸியா டிரைவிங் கத்துக்கலாம்.